எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோங்கன்னா, ஒரு சூப்பரான லட்டு தாங்க செய்ய போறேங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3/4 கிலோ கடல மாவு எடுத்துக்கிட்டேன். 1 கிலோ சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். சர்க்கரை வந்து 3/4 கிலோவுக்கு 1 1/4 கிலோ போடலாங்க. ஆனா நாங்க கொஞ்சம் கம்மியா தான் யூஸ் பண்ணுவோங்க. அதனால 3/4 கிலோ மாவுக்கு 1 கிலோ சர்க்கரை மட்டும் எடுத்துக்கிறேன். வாங்க ஃபர்ஸ்ட் பாவை காய்ச்சி பாவு காய்ச்சிக்கலாங்க. 1 கிலோ சர்க்கரைக்கு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றி வச்சாச்சுங்க. பாவு கொதிக்கிறதுக்குள்ள கடல மாவு எடுத்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு சிட்டிக்கு சோடாப்பு, ஒரு சிட்டிக்கு உப்புங்க டேஸ்ட்டுக்காக போட்டு பிசையணும். ஊத்துக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கடல மாவு எப்பவுமே ஜல்லிச்சு பிசைஞ்சு வச்சாதான் கட்டி இல்லாம நல்லா கரைக்க முடியும். பாருங்க, இந்த பக்குவத்துக்கு மாவு பிசையணுங்க பூந்திக்கு. பாருங்க, இப்படி எடுத்து ஊத்துனா சூப்பரா. ரொம்ப தண்ணியாவும் கூடாது, கெட்டியாவும் கூடாது, இடைப்பட்ட பதத்துல இருக்கணுங்க. இதுதான் பூந்திக்கு பக்குவமானது. கட்டி இருக்க கூடாது மாவுல, சூப்பரா இருக்கணும் மாவுக்கு. எப்படி பாவு பாருங்க, நல்லா கொதிக்குது. சும்மா லைட்டா ஒரு கம்பி பதம் வரும்போதெல்லாம் பாவை எடுத்து பண்ணோம். இல்லைனாக்கா ரொம்ப முருகி போயிடுச்சுன்னா 2 இடத்துலயே பாவு காலியாகி போயிடும். அதே மாதிரி முன்னாடி எடுத்தாலும் பூந்தி வந்து கெட்டு போயிடும். பாவு மட்டும் பக்குவமா காய்ச்சிக்கிட்டா லட்டு 1 மாசம் கூட கிடையாதுங்க. சூப்பரா இருக்கும் டேஸ்டா. பாருங்க, பாவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. பூந்திக்கு வந்து எப்பவுமே அந்த பதத்துல எடுத்தாதாங்க சூப்பரா இருக்கும். பாருங்க பாருங்க, இந்த பதம் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ரொம்ப கம்பி பதம் வரக்கூடாது. லைட்டா ஒரு கம்பி பதம் லைட்டா வரும்போதே எடுத்துக்கணும். அப்படி இப்போ இறக்கி வச்சுட்டு இப்போ பூந்தி போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம். 1 கிலோ மாவுக்கு 1.25 லிட்டர் எண்ணெய் ஊத்தினாதாங்க சரியா இருக்கும். பாருங்க, பூந்தி கரண்டி. இது பூந்தி செய்யறதுக்குன்னே வாங்கின கரண்டி போட்டா. பாருங்க, ஊத்தனா உளுந்த உடனே பூந்திக்கு சப்பையா இருக்க கூடாது. இப்படி மிதக்கணும் பூந்தி. அப்பதான் சூப்பரா பூந்தி இருக்கும். பாருங்க, மலைச்சாரல் மாதிரி எவ்வளவு அழகா மாறிதாங்க பூந்தி போடணும். இவ்வளவுதான் பூந்தி. இப்ப எடுத்து இருக்கிற மாவை இதெல்லாம் ஊத்திக்கணும். பாருங்க, இப்போ இது வெந்துக்குச்சுங்க. இந்த பதம் இந்த மாதிரி இந்த பதத்துல இப்ப எடுத்து பாகல போட்டுக்கணுங்க. பாகல போட்ட உடனே இப்ப எடுத்து இன்னொரு பாத்திரத்துல மாத்திக்கணும். பாருங்க, எவ்வளவு சூப்பரா பூந்தி. பாருங்க, மொட்டு மொட்டை எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க பூந்தி. இப்படிதான் உள்ளணும். சூப்பரா இருக்கும் பூந்தி. மொட்டு மொட்டாவும் அப்படியே மலை பூ மொட்டு மாதிரி வரும் பூந்தி இந்த கரண்டியில போட்டா. பாருங்க, எவ்வளவு அழகா பூந்தி வந்துக்குதுன்னு. பாருங்க, சூப்பரா பூந்தி வந்துக்குதுங்க. பூந்திக்கு ஒரு பக்குவத்துல எடுத்துடணும். இல்லைன்னா ஒரு நேரம்
மிக்சர் ஆயிரும். அதனால பூந்திக்கு இந்த பக்குவத்துல எடுத்துக்கிட்டு இப்ப பாவலை போட்டுக்கலாங்க. பாருங்க, எடுத்த உடனே பாகல போட்டு இப்போ இந்த பாவலை போட்டத இப்படி ஒரே கிண்டி இப்போ பாருங்க அரிச்சு எடுத்து இதுல போட்டுக்கணும். இப்ப இந்த கரண்டியை நானு அப்பப்ப கழுவிதாங்க போடுவேன். அப்பதான் பூந்தி நல்லா மொட்டு மொட்டா சூப்பரா இருக்கும். இப்போ அது எடுத்த மாதிரியே இப்ப எல்லா மாவையும் பொரிச்சு பாகல போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்க, சூப்பரா பூந்தி பொரிச்சு எடுத்தாச்சு. அப்படியே எப்படி பல 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 பலன்னு எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்ப போய் முந்திரி திராட்சை நெய்யில வறுத்து எடுத்துட்டு வந்துடலாங்க. பாருங்க, நெய்யில வறுத்து எடுத்துட்டு வந்தத அப்படியே மேலாப்புல போட்டா சூப்பரான பூந்தி ரெடிங்க. இப்போ பாதி எடுத்து வச்சுட்டு பாதி லட்டுக்கு மிக்சியில கொரகொரப்பா ஒரு 2 அடி போட்டு மிக்சியில அடிச்சு எடுத்து வச்சுக்கலாங்க லட்டுக்கு. இப்போ எடுத்து லட்டு பிடிச்சிக்கலாங்க. பாருங்க, அப்படியே உருட்டி உருட்டி வச்சு 1 மணி நேரம் கழிச்சு ஊற வச்சு எடுத்தா சூப்பரான பூந்தி ரெடிங்க. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படின்ட்டு. செம்ம டேஸ்டாக இருக்குதுங்க. உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. எந்த கலர்லாம் வேறு கலர்லாம் எதுவுமே சேர்த்துலங்க. இதே கலரு அதில் இருந்ததே அப்படியே இருக்குது. ஆனால் செம்ம சூப்பராக இருக்குது. இது லட்டு பாருங்க, பார்க்கறது எவ்வளோ நீட்டாக எவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டு பாருங்க. சூப்பராக இருக்குதுங்க. லட்டு செம்ம சூப்பரா இருக்குங்க. ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.